அனுபவம் 100 யூடியூப் சேனல்லேருந்து முருகதாஸ் பேசுகிறேன். சகோதர சகோதரிகளே, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நிகழ்ச்சிக்கு போவாங்களா? இந்த எபிசோடில் நம்ம பார்க்குறது மெஸ் பில் குறைத்தல். சரிங்களா? தொழிலாளர்களின் மெஸ் பில் குறைத்தல். ஓகே, நான் ஒரு மில்லில் ஃபேக்ட்ரி மேலே வேலை பார்த்தது உங்களுக்கு எல்லோரும் தெரியும். அங்கே என்ன பிரச்சனை இருந்ததுன்னா, இந்தி தொழிலாளர்கள் தான் பெரும்பாலும் இருக்காங்க. அதனால் அவங்க டிவைடிங் சிஸ்டம் அப்படி இருந்துச்சுங்க. கம்பெனிலேருந்து சமையல்காரங்க கேஸு எலக்ட்ரிசிட்டி இதெல்லாம் கொடுத்துருவாங்க. மற்றபடி அவங்களுக்கு வேண்டிய சப்பாத்தி இதெல்லாம் அவங்க மொத்தம் வாங்கி எவ்வளோ செலவாகுதோ அவ்வளோ செலவு பண்ணி எல்லாத்தையும் டிவைட் பண்ணுவாங்க. டிவைட் பண்ணி அவங்க எத்தனை நாள் சாப்பிட்டாங்களோ அத்தனை நாளைக்கு டிவைட் பண்ணி கால்குலேட் பண்ணி கொடுத்துருவாங்க. சரிங்களா? இப்படி இருந்தது. இப்படி இருக்கும்போது எனக்கு மேலிருந்து வைஸ் பிரசிடெண்ட் என்ன சொன்னார், தொழிலாளிகள் பாவம் அவங்க குடும்பத்தில் வந்திருக்காங்க, அவங்க சம்பாதிச்சு தான் அவங்க வீட்டுக்கு ஊருக்கு அனுப்பணும். ஸோ அவங்களுக்கு எவ்வளோ மெஸ் பில் குறைக்க முடியுமோ நம்மளால் எவ்வளோ குறைக்க முடியுமோ குறைச்சி அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி. சரி, இது நல்லது தானே. இந்த ஆங்கிளில் திங்க் பண்ணோம். என்ன வேணும்னா, காய்கறி பார்த்திங்கன்னா எல்லா காய்கறியும் ஒரே அடியாக உயர்ந்து இருக்காது, ஒரே அடியாக தாழ்ந்து இருக்காது. ஒரு சில சமயம் முருங்கைக்காய் வாங்குறதுக்கு ஆள் இல்லாமல் இருக்கும், ரொம்ப ரொம்ப சீப்பாக இருக்கும். ஒரு சில சமயம் தக்காளி விலை கிடைக்காம கொட்டிட்டு போவாங்க. ஒரு சில சமயம் பீட்ரூட் விலை இருக்காது. ஒரு சில சமயம் முட்டோஸ் விலை இருக்காது, கம்மியாக இருக்கும். ஒவ்வொரு சமயம் வெங்காயம் 50 ரூபா 100 ரூபா 200 ரூபா விற்கும், அந்த மாதிரி இருக்குது. இப்போ நாங்கள் என்ன அடாப்ட் பண்ணோன்னா, டெய்லி மார்க்கெட்டில் விலை விவரத்தை கேட்டுக்கிட்டு அது எது சீப்பாக இருக்கோ அந்த காய்கறி யூஸ் பண்ணுறது. உதாரணமாக இன்றைக்கி வெண்டைக்காய் ரொம்ப சீப்பாக இருக்குன்னா வெண்டைக்காய் பொரியல் பண்ணிடுறது. முதல்ல என்ன பண்ணுவோம், வீக்லி ஒன்ஸ் போய் வெண்டைக்காய் 10 கிலோ, இது உருளைக்கிழங்கு 100 கிலோ, அந்த மாதிரி ஃபிக்ஸ்டு வாங்கிட்டு வந்துடுவோம். இப்போது இங்கே சீனியர் வைஸ் பிரசிடென்ட் சொன்ன பிறகு இந்த மாதிரி அடாப்ட் பண்ணோம். டெய்லி எது சீப்பாக இருக்கோ அது வாங்குறது. அப்போ என்ன, மெஸ் பில் ஆட்டோமேட்டிக்காக குறைஞ்சிச்சு. மெஸ் பில்லும் குறைஞ்சது, தொழிலாளர்கள் ஹாப்பி. ஓகேங்களா? அவங்களுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணுறதுல நிறைய சாப்பிடணும். அவங்க ருசிக்கு சாப்பிட்றவங்க கிடையாது, ருசிக்கு சாப்பிட்டு இருக்கவங்க கிடையாது. அவங்க பசிக்கு தான் சாப்பிட்றாங்க. அதனால் எது சீப்பாக இருக்கோ அது வாங்கி கொடுப்போம். அவங்களும் ஹாப்பியாக தான் இருந்தாங்க, மெஸ் பில் குறையுது அப்படின்ட்டு. இப்படி இருக்கும்போது ஒரு மாதம் நல்ல மழைலாம் பெஞ்சு எல்லாமே காய்கறி பருப்பு எல்லா விலையும் கம்மியாக இருக்குது. அந்த மாதிரி சீசனில் மாதம் கால்குலேட் பண்ணும்போது மெஸ் பில் பார்த்திங்கன்னா வழக்கத்தை விட 200 ரூபா அதிகமாக இருந்துச்சு. அதாவது இது 2010 காலகட்டத்தில் வச்சுங்களேன். வழக்கமாக 1150, 1175, 1200 அவ்வளோதான், மேக்ஸிமம் அவ்வளோதான் வரும். அப்போ 1500 பெரிய அமௌண்ட். ஒரு பர்டிகுலர் மாதத்தில் பார்த்திங்கன்னா 1400 வந்துடுச்சு. 1400. ஸோ 200 அதிகம் வந்துடுச்சு டிவைடிங் சிஸ்டம். 200 தொழிலாளிக்கு ரொம்ப பெரிய அமௌண்ட். 15 வருஷம் முன்னாடி இல்லையா? அவர் ஹெச்ஆர் மேனேஜர் என்கிட்ட சொன்னார், சார் 200 அதிகமாக வருதுங்க அப்படின்ட்டு. வித்தவுட் ரீசன், ஏதோ ரீசன் கூட சொல்லிக்கலாம். அரிசி விலை கூடி போச்சு, இது கேஸ் விலை கூடி, ஏதோ சொல்லலாம், காய்கறி விலை கூடி போச்சுன்னு சொல்லலாம். ஆனால் எந்த சொல்லக்கூடிய காரணம் எதுவுமே கிடையாது. எல்லாமே கம்மியாக இருக்குது, எல்லாம் ப்ளென்ட்டி ஆஃப் சப்ளை இருக்குது, நல்லா இருக்குது. அப்படிங்கும்போது கூடிருச்சு. சரி, எங்கேயோ டோட்டலில் தப்பான்னு ஒரு 4-5 பேர் நாங்கள் மண்டே போய் பார்த்துருந்தோம். போய் ஸ்டாக்கில் போய் செக் பண்ணிட்டு வந்தோம்.
ஸ்டாக்கு ஒரு 3-4 தடவை செக் பண்ணணும். ஸ்டாக்லாம் கரெக்டாக இருக்குது. மந்த்லி ஸ்டாக் இதுக்கெல்லாம் கரெக்டாக தான் இருக்குது. அது ஒன்றும் குறையில கூடல, சரியாக தான் இருக்குது. இப்போ என்னென்னா ஒரு ஹெச்ஆர் மேனேஜருக்கு பெரிய சிக்கல். இப்போ 100-200 அதிகமாக போட்டால் தொழிலாளிகள் ஒத்துக்க மாட்டாங்க, மேனேஜ்மெண்ட்டும் ஒத்துக்காது. ஏன்னா எல்லாம் குறையும் போது, விலைவாசி குறையும் போது அதிகமாக வந்தால் யார் தான் ஒத்துப்பா இல்லைங்களா? ஓகே, அது ஒத்துக்க மாட்டாங்க. சரி, 1200 வாங்கிட்டு மீதி இவங்க வந்து 200 பேர்த்துக்கு 200 கொடுக்க முடியாது, கை காசு கொடுக்க முடியாதுல்ல. இன்னொன்று, தவறுதலாக பண்ணதுனால வேலை போய்டும். கண்டிப்பாக 2 பேர் வேலையை போடும். வந்து என்கிட்ட வந்து இப்போ என்கிட்ட வந்து புலம்பிச்சிருந்தாங்க, சார் என்ன சார் பண்ணுறது தெரியலையே அப்படின்ட்டு. இன்னொன்று, இது வந்து இவங்களுக்கு தெரியக்கூடாது, மேனேஜ்மெண்ட்டுக்கு தெரியறதுக்கு முன்னாடி நம்ம தரப்புலேருந்தே வந்து சரி பண்ணிடணும். என்ன பண்ணணும் கேட்டார், அழுதுகிட்டே கேட்டார். சரி, அப்புறம் வந்து என்ன பண்ணோம்னா, எல்லா கன்சம்ஷன் இருக்கு இல்லையா, என்னென்ன கன்சம்ஷன் பண்ணுறோம், அரிசி, கோதுமை, பருப்பு, எண்ணெய், காய்கறியில் காய்கறி, எல்லா வகையும் வந்து பிரிச்சுட்டு, இப்போது ஒரு மாதத்துக்கு ஒரு 2000 டிக்கெட், அது 200 பேர் 3 வேலை, ஸோ 600 ஆகுது இல்லையா, 600 வேலை ஆகுது இல்லையா. ஸோ ஒரு வேலைக்கு எவ்வளோ கன்சியூம் ஆகுது, எவ்வளோ கிராம் பருப்பு கன்சியூம் ஆகுது ஒரு வேலைக்கு, டோட்டல் எவ்வளோ கன்சியூம் ஆகுது, அதை 600 வகுத்தா 600 எவ்வளோ ஒரு வேலைக்கு எவ்வளோ பருப்புன்னு தெரியலையா. இந்த மாதிரி ஒரு டேட்டாவை எடுத்தோம். இந்த டேட்டா வந்து கடந்த 6 மாதத்துலேருந்து ஒவ்வொரு மாதமாக எடுத்தோம். ஒவ்வொரு மாதமாக எடுத்துகிட்டே வரும்போது பார்த்திங்கன்னா, படிச்சுன்னு ஒரு மாதம் பார்த்திங்கன்னா கன்சம்ஷன் ரொம்ப குறைஞ்சிருக்கு. ஒரு வேலைக்கு அரிசி கன்சம்ஷன் பார்த்திங்கன்னா 200 கிராம் வரணும், 80 கிராம் வந்துருக்கு. 80 கிராம் பார்த்திங்கன்னா, அப்போது அந்த மாதம் ஃபுல்லாக தொழிலாளி கம்மியாக சாப்பிட்ருக்கேன் அரிசி இல்லையே, நார்மலாக சாப்பிடுவாங்க. எந்த காரணமும் இல்லை திடீர்னு கம்மியாக அது 200 தொழிலாளி கம்மி பண்ணுவாங்களாண்ணா, 80 தான் வந்துச்சு. 80 தான் வந்ததுமே அப்புறம் தெரிஞ்சிடும், சரி எங்கே தப்பு நடந்திருக்கு, 80 கிராம் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை, தப்பு நடந்திருக்குன்னு பார்த்தோம். அது என்னென்ன, ஸ்டாக் எடுக்கும்போது அவர் ஹெச்ஆர் இருப்பார், கீழே ஒரு ஹிந்தி தொழிலாளி இருப்பான். அவன் தான் மூட்டை எண்ணி சொல்லுவான், மூட்டை எவ்வளோ இருக்குன்ட்டு எண்ணி சொல்லுவான். அதில் வந்து அவன் ஹிந்தியில் தான் நம்பர் சொல்லுவான். இப்போது 13 மூடை இருக்குன்னா தேரா அப்படிமா, 30 மூடைனா 30 அப்படிமா. ஸோ அவன் என்ன சொன்னானோ இவர் என்ன கேட்டவர் தெரியாது, தப்பான என்ட்ரி ஆயிடுச்சு. ஸ்டாக்கை வந்து அந்த இது வந்து அதிகமாக இருக்கிற மாதிரி, ஆக்சுவலாக கம்மியாக இருந்திருக்கு, 13 மூடை தான் இருந்திருக்கு, 30 மூடை இருக்கிற மாதிரி காட்டிட்டேன். ஸோ அப்போ வந்து மொத்தம் 1200 வர வேண்டிய மெஸ் பில் வந்து 1000 ரூபா போயிடுது. 1000 ரூபா பக்கத்தில் வந்தோமே எல்லோரும் ஹாப்பி, மேனேஜ்மெண்ட்டு ஹாப்பி, தொழிலாளியும் ஹாப்பி. இந்த மாதம் கம்மியாக இருக்குன்னா பரவாயில்லன்ட்டு, அப்போ யாருமே ஏன் கம்மியாச்சுன்னு யாரும் கேட்க போகிறதில்ல, கொடுத்தாங்க. ஆனால் இப்போ வந்து அதிகமாகும்போது 200 அதிகமாகும்போது அப்போ எல்லாம் கேள்வி தான் ஆச்சு. ஸோ காரணம் கண்டுபிடிச்சது எங்கே மிஸ்டேக் ஆகிருக்குன்ட்டு. அப்புறம் நேராக எல்லோரும் போய் எங்கள் சீனியர்கிட்ட போகிறோம், எம்டிக்கு தெரியறதுக்கு முன்னாடி சீனியர்கிட்ட போய் வைஸ் பிரசிடென்ட் அவர்கிட்ட போய் சொன்னோம், சார் இந்த மாதிரி 1400 இந்த மாதம் வருது, இந்த இடத்துல தப்பு பண்ணியிருக்கு, ஸ்டாக் எடுக்கும்போது தப்பு அப்படின்னாரு. அவர் கூப்பிட்டு நல்லா சத்தம் போட்டு விட்டார், அந்த ஸ்டாக் எடுத்தவங்களை சத்தம் போட்டு விட்டு அப்புறம் என்கிட்ட சொன்னார், இப்போது 200 ரூபாய் ஒரே நேரத்தில் ஏற்றுனீங்கன்னா தொழிலாளி தாங்க மாட்டான், இன்னொன்று அப்ஜெக்ட் பண்ணுவான், ஏன் கூலி போச்சுன்னு கேட்பான். அதனால் ஒரு 20 ரூபா அதிகம் பண்ணுங்கள், நான் எம்டிகிட்ட சொல்லிக்கிறேன், 20 ரூபா இல்லை 25 ரூபா அதிகம் பண்ணுங்கள். ஸோ அவங்களுக்கு தெரியாது, ஒரு 4 மாதம் அட்ஜஸ்ட் பண்ணுங்கள், ஒரு 8 மாதம் அட்ஜஸ்ட் பண்ணுங்கள், அந்த 800 ரூபா சரியாக அப்படின்ட்டு அட்ஜஸ்ட் பண்ணுங்கள், அப்புறம் வந்து நார்மலாக கொண்டு வாங்க. அப்புறம் இவங்களெல்லாம் சத்தம் போட்டு விட்டார். அப்புறம் அவர் வந்து மெல்ல எம்டிகிட்ட சொல்லி இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது, இதை ஹேண்டில் பண்ணுறாரு. அவருக்கும் ரொம்ப கோவம்,
நன்றி. இந்த மாதிரி ஸ்டாக்கில் இருக்குங்க கவர்மெண்ட். ஆனால் அவர் ஒன்றும் ஆக்ஷன் எதுவும் எடுக்கலைங்க. அவர் ஹெச்ஆர் வேலை தப்பிச்சது. ஒரு சின்ன கோவத்தோடு அவருடைய வேலை தப்பிச்சது. அவர் ரொம்ப தேங்க்ஸ் சொன்னார் எனக்கு. நன்றி, வணக்கம்.